வணக்கம் மக்களே. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போ சண்டை. ஈரான் அணு ஆயுத அந்த செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத சோதனை செய்கிறதுக்காக அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது. இது நமக்கு என்ன சார், இது செய்தி டெய்லி பத்திரிகையில் திறந்தாலும் சரி, டிவி செய்திகள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம், யூடியூப் எதை பார்த்தாலும் ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி இது 10ஓட 11 இந்த செய்தி நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இந்தியர்களுக்கு பெரும்பாலும் நாட்டின் மீது அதாவது தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இதெல்லாம் மிக குறைவுன்னு வச்சுக்கோங்க, குறிப்பாக தமிழர்களுக்கு. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போரை நாம் அலட்சியமாக கடந்து போனோம்னா நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா, நாம் எண்ணெய் டெய்லி வண்டி ஓட்டுறீங்கல்ல, டூ வீலர், அந்த டூ வீலருக்கு பெட்ரோல், அந்த கச்சா எண்ணெயை பெட்ரோல் கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் அதுலேருந்து பல ப்ராசஸ்க்கு அப்புறம் கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோலியம் எடுக்கப்பட்டு பெட்ரோலியத்திலேருந்து பெட்ரோல் உட்பட டீசல் உட்பட பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் 88% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. அதில் முக்கியமானது 3 நாடுகள். ஒன்று ஈரான், இப்போ இந்த சண்டை போட்டுக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஈரான். 2வது அமெரிக்கா. 3வது ரஷ்யா. இந்த 3 நாடுகள் தான் இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தனது தேவைக்கு இறக்குமதி செய்கிறது. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இந்தியா இவ்வளோ பெரிய நாடு, நம்மகிட்ட எண்ணெய் வளம் இல்லையா அப்படின்னு, என்ன வளம் இல்லை என்று கேட்டோம் இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இங்கே கிடையாது. அமெரிக்கா ஏன் வல்லரசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு அவனுக்கு எண்ணெய் வளம் இருக்குது, செல்ஃப் சேச்சுரேட்டட், அதாவது தன் தேவைக்கு போக மீதி விற்கக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட அமெரிக்காட்ட இருக்குது. அதனால தான் அமெரிக்கா இன்ன வரைக்கும் 50 வருஷமாக அவன் ஒரு பிக் பவர் வல்லரசாக இருக்குது. சரி, ஓகே. இந்த பிரச்சனையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த ஈரான் இஸ்ரேல் போர்னால் 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒன்று, நாம் ஈரான்கிட்டருந்து அதிகமான எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு கடையிலேருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு மளிகை பொருள் வாங்கிக்கிறீங்க. அவர் உங்களுக்கு கடன் கொடுக்குறாரு, தேவையான நேரம் உங்களுக்கு கடை திறந்து வச்சுருக்காரு, என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனையும் கொடுத்துருக்காரு. திடீர்னு அந்த மளிகை கடைக்காரருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடையை மூடிட்டு போனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வருமோ அதே தான் இந்த பிரச்சனையும். அப்போ நம்ம ஈரான்கிட்டருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுக்கிருக்கோம். இப்போ ஈரான் என்ன செஞ்சுக்கிருக்கு அப்படின்னா, இஸ்ரேலோட சண்டைட்டுக்கு இருக்குது. அதனால் நமக்கு வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெயோட அளவு குறையும். சரி, பரவாயில்ல, அதனால் என்ன சார், இஸ்ரேல் இருக்குது. அதேமாதிரி ஒப்பக், அதாவது ஆர்கனைசேஷனாக பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி சில ஒரு 10 நாடுகள் இருக்குது. சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ, அமெரிக்க, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கிருந்து நம்ம இறக்குமதி செய்யலாமே அப்படின்னா அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ இந்த ஈஸ்ட், அதாவது வெஸ்ட் ஏசியாவுக்கும் இந்த ஏசியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு ஸ்ட்ரைட் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற STRAIG ஸ்ட்ரைட் கிடையாது. பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீரிணைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கப்பல் எல்லா பகுதியிலையுமே கடந்து போக முடியாது. கப்பல் போகிறதுக்கு சில குறிப்பிட்ட தடவை ஆழம் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட்டுன்னு பேர். இந்தியாவில் பால் ஸ்ட்ரைட்டு, இந்த மாதிரி பாக் ஜலசந்தின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஜலசந்திங்கிற வார்த்தை கூட வடமொழி சொல்லி நீரிணை அப்படிங்கிறதான். அதாவது இந்த வடக்கு அந்த வெஸ்ட் ஏசியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட், அதாவது இந்த நீரிணை இருக்குது. அந்த ஸ்ட்ரைட்டுக்கு பேர் தான் ஹோர்முஸ், HORMUZT, ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் எங்கே இருக்குன்னா, இந்த அரபிக்கடலுக்கும் பாரசீக வளைகுடா, பெர்சியன் கல்ஃபுக்கு இடையில் இந்த ஓமன் கல்ஃப், இந்த 3க்கு இடைப்பட்ட பகுதி தான் இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட். இது வழியே தான் ஆசியா நாடுகள் அனைத்துக்கும் பெரும்பாலான பிரைம் அடிப்படையான கிட்டத்தட்ட 99% இந்த கப்பல் இது வழியே தான் கடந்து நமக்கு இந்தியா, சைனா உட்பட இந்த சவுத் ஏசியன் நாடுகள் அத்தனைக்கும் இந்த ஸ்ட்ரைட் வழியே தான் இந்த நீரிணை வழியே தான் கச்சா எண்ணெய் நமக்கு வருது. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டை, இந்த நீரிணையை, இந்த ஜலசந்தியை மூட ஈரான் அரசாங்கம் அந்த நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றிட்டாங்க. எப்போ வேணுமாலும் மூடுவாங்க. இதனால் என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னா, அதை மூடிட்டா இந்தியாவிற்கு வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெயோட வரத்து கம்மியாயிடும். இப்போ இது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா இதில்
இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக உலகத்தில் 20% அந்த வர்த்தக கப்பல் வந்து பயணம் செஞ்சுருக்கான். அப்போ இது வந்து உலகத்தோட பொருளாதார எல்லாத்தையும் பாதிக்கும், குறிப்பாக இந்தியாவை கண்டிப்பாக பாதிக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒன்று நம்ம வந்து ஈரான்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த எண்ணெயும் நமக்கு குறைய போகுது. ரெண்டாவது ஸ்ட்ரெயிட்டை மூடிட்டாங்கன்னா அப்போயும் நமக்கு வந்து வரக்கூடிய எண்ணெய் மூடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சார், இப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யான்னு 2 நாடுகள் அது வந்து ஒரு 3 வருஷமாக சண்டை போட்டுக்கிருக்காங்க, பக்கத்து நாடுகள். அவன் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க தெரியுமா 2023 அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மேற்கிந்திய நாடுகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உக்ரைன்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இதை பயன்படுத்திட்டு இந்தியா என்ன செஞ்சுச்சுன்னா, ரஷ்யா வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ரஷ்யா வந்து பொருளாதார தடைகள் எல்லாம் விதித்து ஐசோலேட் பண்ணதுனால ரஷ்யா வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இந்தியாவிற்கு உங்களுடைய ரூபாயிலே நாங்கள் வந்து உங்களுக்கு பெட்ரோல் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கு பயங்கரமான கோபம். இப்போ வந்து ஈரான் மீதே கூட அமெரிக்கா வந்து இந்த மறைமுகமாக நீங்கள் வந்து செறிவூட்டப்பட்ட அணு இதை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அது ஒரு காரணத்தை அவர் சொன்னால் கூட, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஈரான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, $1 நான் ஏன் வந்து என்னுடைய எண்ணெயை விற்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஈரானுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. ஈராக்கையும் இதே மாதிரி தான் அமெரிக்கா அடிச்சிச்சு. இப்போ வந்து ஈரான் மீதும் மறைமுகமாக கெமிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதாங்க பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ரஷ்யா வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு உங்களுடைய ரூபாயிலே நாங்கள் வந்து கச்சா எண்ணெய் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரஷ்யாட்டேருந்து அதிகமான அந்த பேரல் இது வாங்கிக்கிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து மே மாதம் வந்து 17 லட்சம் பீப்பாய் அந்த பேரல் கச்சா எண்ணெய் வாங்கிக்கிருந்தது. இப்போ வந்து 22 லட்சம் பீப்பாய் தினந்தோறும் வந்து ரஷ்யாட்டேருந்து இறக்குமதி பண்ணிக்கிருக்கோம். அதே மாதிரி அமெரிக்காவிட்டிருந்து நாம் வந்து இறக்குமதி ஆகக்கூடிய இந்த கச்சா எண்ணெயுடைய எண்ணிக்கை அந்த பீப்பாவோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உலகத்தோட அந்த வேர்ல்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் போய்க்கிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டை மூடிட்டாலும் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு அடி ஏற்படும். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட்டை மூடிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஈரான்லேருந்தும் அதே மாதிரி அந்த வெஸ்ட் ஏசியா நாடுகள்லேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் எந்த விதமான பேரலும், அதாவது அந்த கச்சா எண்ணெய் பேரல் இந்தியாவுக்கு வர முடியாது. அப்போ முழுவதும் நாம் வந்து யாரை நம்பி இருக்கணும் அப்படின்னா, ரஷ்யாவை நம்பி தான் இருக்கணும். ரஷ்யா வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எண்ணெய் கொடுத்துக்கிருக்காங்க. இப்போ ரஷ்யாவும் பேக் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஒரு எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். அதனால் பெட்ரோல் விலைகள் வந்து கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெயில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பீப்பாய் அதாவது ஒரு பேரல் பெட்ரோல் அமெரிக்கா டாலருடைய வேல்யூ வந்து இன்றைக்கி வந்து $77, அதாவது $6,000 கிட்ட சொல்கிறாங்க, $6,400 சொல்கிறாங்க. அது வந்து $400 உயர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கல நமக்கு வந்து இந்த போர் வந்து, அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் வந்து உடனடியாக முடிவு பெறணும், நிறைவு பெறணும். ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்த குளோபலைசேஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த பன்னாட்டு அந்த ஒப்பந்தத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டோட எக்கனாமி வந்து இன்னொரு நாட்டோட எக்கனாமியோட கணக்கு பின்னப்பட்டது தான். ஸோ அவனுக்கு காய்ச்சல் அடித்து தும்முனானா நமக்கு வந்து தலைவலிக்கும் அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தோடைய பொருளாதாரம் அப்படி இருக்குது. அதனால் ஏற்கனவே வந்து உக்ரைன் ரஷ்யா போகிறனால அந்தளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த வெஸ்ட் ஏசிய நாடுகளில் நமக்கு எந்த போர் ஏற்பட்டாலும் சரி, அது ஈராக்கு ஏற்பட்டாலும் சரி, ஈரானுக்கு ஏற்பட்டாலும் சரி, எந்த போர் ஏற்பட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னா இந்தியாவில் கடந்த 3-4 ஆண்டுகளாக வந்து பெட்ரோலோட விலை உயர்த்தப்படாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணப்பட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் விலை இப்போ $77 இருந்தது. ஒரு பீப்பாயோட பெட்ரோல் வந்து $77 இருந்தது. $400 இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் பெட்ரோல் விலை உயரும். பெட்ரோல் விலை உயர்ந்துச்சுன்னா நாட்டோட இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் உயரும். எல்லா விதமான செயின் ரியாக்ஷன் அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அப்புறம் வந்து காய்கறி, அரிசி, அதாவது ஏன் அப்படின்னா லாரியோட டீசல் விலை உயரும். அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து எதில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் மீது வைப்பாங்க. அதனால் வந்து தொடர்ந்து மற்ற பொருட்களுடைய விலை உயரும். அதனால் ஒரு பொருளோட விலை உயர்ந்தால் ஏற்கனவே இப்போ தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நாட்டோட பணவீக்கம் அதிகமாகும். இந்த மாதிரி இந்தியாவோட பொருளாதார வந்து இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான் வந்து பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து. அதேமாதிரி இந்தியன் எக்கனாமியே வந்து இதனால் வந்து வளர்ச்சி வந்து தடைபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த போர் வந்து ஈரானுக்கு மட்டுமே கிடையாது, இந்தியா உட்பட அனைத்து வளரும் நாடுகளுக்கும் இந்த போர் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியும். அதனால் இந்த போர் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிவுறுமோ அந்த அளவுக்கு நல்லது.
தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.